சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ அதிக மன அழுத்தத்தில் உள்ளாய். அதை நான் அறிவேன். உன் மன அழுத்தத்திற்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். தவறாமல் கேள். இதுதான் உனக்கான பாதை. நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அது சிலரால் தடுக்கப்படலாம். உனக்கான பாதையில் பலர் பயணிக்கலாம். நீ ஜெயிக்க வேண்டியதை மற்றவர்கள் கூட தட்டி பறித்து செல்லலாம். ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது. நீதான் நடந்தே ஆக வேண்டும். நீ என்னால் பயணிக்க முடியாது. நான் பயணித்த பாதையில் கற்களும் முற்களும் நிறைய இருக்கின்றன என்று சோர்வடைந்து ஒரு இடத்தில் இருந்து விட்டால் உனக்கான முயற்சிகள் தோல்வி அடைந்துவிடும். என் சாயப்பா இருக்கையில் நான் எப்படி தோற்பேன் என்ற உறுதியோடு பயணித்து பார். உனக்கு வெற்றிதான். உன் எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. முதலில் உன் எண்ணத்தை மாற்றிப்பார். நேர்மையாக சிந்தித்துப்பார். முதலில் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள். உன்னை சில பேர் ஏளனமாக பார்க்கலாம். நீ அப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். நம்மை ஏளனமாக பார்த்தவர்களின் நாம் கண்ணில் படக்கூடாது என்று. அப்படி இருந்தால் உன்னுடைய வைராக்கியம் தோற்று போய்விடும். அடிக்கடி அவர்களின் கண்முன் நின்று சென்று பார். அப்பொழுதுதான் உன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். அவர்கள் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. எது எப்படி இருந்தாலும் சரி, உன்னை தோற்று போக ஒரு பொழுதும் விடமாட்டேன். என் குழந்தைகள் என்னுடைய அரவணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நான் எப்படி தோற்று போக விடுவேன்? அப்படி தோற்று போகவும் விடமாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அர்ப்பணிப்போடு செய்து பார். நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். இது என்ன செயல், இதை எப்படி செய்தால் என்ன என்று சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த செயல் அப்படித்தான் முடிந்து போகும். நீ செய்யும் செயலை முழு ஈடுபாட்டுடன் செய்து பார். என்மேல் பாரத்தை போட்டு செய்து பார். நிச்சயம் உனக்கு வெற்றியை அள்ளி தருவேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கின்றன. கெட்ட எண்ணங்களை மனித குலத்தையே அழிக்கிறது. தர்மம் இருக்கும் இடத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா நன்மையும் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் இருப்போம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.